உலகத்தின் 8வது அதிசயம். உலகத்தில் உள்ள வழிபாட்டு தலங்கள்லேயே மிகப்பெரியதும் இதுதான். ஆமாங்க, அங்கோர் வாட். இந்த கோயிலை பற்றின தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தோட 7 அதிசயங்களை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் உலகின் 8வது அதிசயமாக கருதப்படுற இந்த அங்கோர் வாட் கோவில், அதுவும் தமிழர்களோட கட்டடக்கலையை அப்படியே கொண்டுள்ள இந்த கோயிலோட தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை உலகின் 8வது அதிசயமாக ஏன் சொல்கிறோங்கிறது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே தெரியும். முதல்ல இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். கம்போடியாங்கிற நாட்டில் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அங்கோர் வாட், இந்த பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்போம். அங்கோர் வாட் அப்படிங்கிறது ஹெமர் மொழி சொல். அங்கோர் அப்படின்றது நகரத்தையும், வாட் அப்படிங்கிறது கோயிலையும் குறிக்கும். அதாவது கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கட்டப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல தான் சூரியவர்மன்ற மன்னனால இந்த கோவிலோட கட்டட பணிகள் தொடங்கியிருக்கு. சூரியவர்மன் ஒரு தமிழ் மன்னனா அப்படின்னா கிடையாதுங்க. சூரியவர்மன் ஒரு தமிழ் மன்னன் அல்ல. ஆனா தமிழ் மன்னர்களுடன் ரொம்ப நெருங்கிய நட்புல இருந்தவர். 12ஆம் நூற்றாண்டுல சூரியவர்மனால தொடங்கப்பட்ட இந்த கோவிலோட கட்டட பணிகள் 27 வருடங்களுக்கு பிறகுதான் நிறைவு பெற்றிருக்கு. ஆனா கட்டி முடிச்ச கொஞ்ச காலத்திலேயே 2ஆம் சூரியவர்மன் இறந்துடுறாரு. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தவர் 7ஆம் ஜெயவர்மன். ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்த பிறகு புத்த மத கோவிலா மாற்றப்பட்ட இந்த ஆலயம் இன்னைக்கு வரைக்குமே புத்த ஆலயமா தான் இருக்கு. ஆனா 16ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த கோவில் பெருசா கொண்டாடப்படல. அதற்கான காரணம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இந்த கோவிலை கட்டியிருந்தது தான். அதனால மக்களால இந்த கோவில் புறக்கணிக்கப்பட்டுதான் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு போர்த்துகீசிய துறவியால தான் மறுபடியும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கோவிலோட மூலவர் விஷ்ணு. ஆமாங்க, 2ஆம் சூரியவர்மன் இந்த கோவிலை விஷ்ணுக்காக தான் கட்டியிருக்காரு. விஷ்ணுக்காக மட்டுமானா கிடையாது, சூரிய பகவானுக்காகவும் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. பண்டைய மன்னர்கள்ல மிகச்சிறந்தவன் அப்படின்னு வரலாற்றுல போற்றப்படக்கூடியவர் தான் இந்த 2ஆம் சூரியவர்மன். சோழ மன்னர்களோட நெருங்கிய நட்புல இருந்தாரு. எந்த அளவுக்குனா இவரையும் ஒரு தமிழ் மன்னனே சொல்லும் அளவுக்கு இவர்களுடைய நட்பு இருந்துச்சு. சூரியவர்மன் தமிழர்களோட கட்டடக்கலையை பார்த்து வியந்து இதே போலதான் அங்கோர் வாட் கோயிலையும் கட்டணும்னு முடிவு செஞ்சுதான் இப்படி ஒரு கோவிலை கட்டினதா சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள கட்டடவியல் வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் கூட வியந்து பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் சுமார் 200 ஹெக்டேர் நிலப்பரப்புல அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றிலுமே அகழியால சூழப்பெற்று அமைஞ்சிருக்கு. சரி, எதற்காக இந்த கோவிலை சுற்றி இவ்வளவு பெரிய அகழியா அமைச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கும் காரணம் இருக்கு. அந்த காலத்துல நிறைய போர்கள்லாம் ஏற்படும். அந்த போர்கள்ல இருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக தான் இந்த அகழிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தோட ஒரு பக்க சுவர் மட்டுமே 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அப்படின்னா அதோட பிரம்மாண்டத்தை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு கேமராவாலுமே இந்த கோயிலை முழுமையா படம் எடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கோவில் இது. இந்த கோயிலை முழுமையா படம் எடுக்கணும்னா பூமியில இருந்து சுமார் 1000 அடி மேல போய் வானத்துல இருந்து படம் எடுத்தா மட்டும்தான் முடியும். இந்த கோவிலை மேல இருந்து பார்க்கும்போது 3 அடுக்குகளாக காட்சியளிக்குமா. இதனுடைய கோபுர நுழைவாயில் பகுதியில ராமாயணம், மகாபாரத காட்சிகளும், அதோட மட்டும் இல்லாம 2ஆம் சூரியவர்மனோட அரசவை காட்சிகளும் ரொம்பவே தத்ரூபமா சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த அங்கோர் வாட் கோவில்ல 8 கைகளுடன் கூடிய 15 அடி உயர விஷ்ணு சிலைய வச்சிருக்காங்க. அந்த சிலை நீண்ட காதுகள், உயரமான கொண்டையும் வச்சு புத்தர போலவே இருக்கிறதால நாளடைவுல இது புத்தர் கோவிலாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறதுக்கு மேருமலையம் மத்தா பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் சொந்தமானதா கருதப்படுறது தான் இந்த மேருமலை. இந்த அங்கோர் வாட் கோவிலும் மேருமலையோட குறியீடா கருதப்படுது. இந்த கோவிலுக்கு மொத்தம் 5 நுழைவாயில்கள் இருக்கு. அந்த காலத்துல இந்த எல்லா நுழைவாயில்கள்லையுமே எல்லாருமே போயிட முடியாது. தனித்தனி நுழைவாயில் உண்டு. அரசர் போயிட்டு வர்றதுக்காக ஒரு நுழைவாயிலும், மக்கள் போகணுன்றதுக்காக தனி நுழைவாயிலும், யானைகளை உள்ளார அழைச்சிட்டு வர்றதுக்காக தனி நுழைவாயில்னு பிரத்யேகமா அமைச்சு பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கோவிலை ஒரு கலை பொக்கிஷம்னே சொல்ற அளவுக்கு திரும்புற திசையெல்லாமே அழகான சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க.
கோயிலோட பல இடங்கள்ல பாம்புகள், சிங்கங்கள், கருடன் போன்ற விலங்குகளோட சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலோட நடுப்பகுதியில 5 கோபுர அமைப்புகள் இருக்கு. இதனுடைய நடுகோபுரத்தின் கீழே தான் ஒரு காலத்துல விஷ்ணு சிலை இருந்ததாகவும் போர்ல அது அழிக்கப்பட்டு பின்னாடி அங்க புத்தர் சிலை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில்ல திருமண திசையெல்லாமே ஏராளமான புத்தர் சிலைகள் இருக்கு. கலைகளின் பொக்கிஷம் அங்கர்வாட், உலகின் 8வது அதிசயம். அதிலும் தமிழர்களுடைய கட்டடக்கலையை பேஸ் பண்ணி கட்டப்பட்ட இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதுக்குள்ள அவ்வளவு மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. தென்கிழக்காசியாவோட 4வது ஏழ்மை நாடுன்னு கருதப்படுறது கம்போடியா தான். அங்கர்வாட் கோயிலை பார்வையிட வர சுற்றுலா பயணிகளோட வருகை தான் இந்த நாட்டோட வருவாயில முக்கிய பங்கா இருக்கு. என்னதான் புதிய விஞ்ஞானம், புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே வியந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு சிற்பங்களையும் கட்டிட திறமையையும் காட்டுற விதமா இந்த கோவில் இருக்கிறதால தான் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கக்கூடிய இடமா இது இருக்கு. கம்போடியா அரசோட தேசிய கொடியை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுல தேசிய சின்னமா இந்த கோவில் தான் பொறிக்கப்பட்டு இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு கருதி 1992ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால இந்த கோவில் உலக பண்பாட்டு சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கலை வடிவமா கருதப்படுற இந்த கோவிலை பார்க்கறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில், அதை பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்ணு போதாது. எங்கேயோ 2500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பற்றி நம்ம பேச முக்கியமான காரணம் நம்மளுடைய கலாச்சாரத்தை பெரிதும் பின்பற்ற நாடு கம்போடியா. அந்த நாட்டோடைய பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு வரைக்குமே தமிழை ஒரு பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. தமிழன் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சான் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறது உண்டு. இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க, அதற்கான ஆதாரங்கள் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கு. அதில் ஒன்று தான் இந்த அங்கர்வாட் கோவில். உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில், அதுவும் தமிழர்களுடைய கட்டடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. அப்படின்றது தான் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.